நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து டே 2 எபிசோட் 3. ஸோ மார்னிங் 6 ஆகிடுச்சு. ஏஞ்சிஸ் அப்படியே வெளியில் போயிட்டு ஒரு வாக் போகலான்னு சொல்லிட்டு யோசித்தேன். அந்த டைமில் எடுத்த வீடியோ தான் இது. அந்த டைம்லேயும் பயங்கரமான குளிருங்க. கொஞ்சம் கூட என்னால் ஜோக்கின் போடாமல் வெளியில் கூட கால் வைக்க முடியல, அவ்வளோ குளிராக இருந்தது. மார்னிங் ஏஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்க இடமே வந்து ஒரு மலை அடிவாரத்தில் தான் அப்படின்ட்டு. நைட் வியூ பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்ட்டு. இது டே ஆரம்பிக்கலாங்களா? இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 ஆக போகுது. ஸோ வெளில போகலாம். இன்னையோட ஃபர்ஸ்ட்டு பிளான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் டெம்பிள். நான் ஒரு ஹெடன் பிளேஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த அண்ணாமலையார் டெம்பிளுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். போகலாங்களா? ஸோ லக்கேஜெல்லாம் எல்லாமே பேக் பண்ணி ரூமில் ரெடியாக வச்சுட்டு ஸோ நான் காலையில் வெளியில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 12 o'clock வந்துட்டு செக் அவுட் பண்ணணும். 12 o'clock முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ இடத்த காட்டலாம் அப்படின்னு நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது அண்ணாமலையார் டெம்பிள் தான். டோரை ஓப்பன் பண்ண உடனே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. உண்மையாகவே இந்த இடத்துலேருந்து எனக்கு கிளம்பிய மனசு வரல. நைட்டு ஃபுல்லாக இதே இடத்துல வந்து சேர் போட்டு உட்காந்து நான் அவ்வளோ ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். நேற்று நைட்டு நம்ம பார்த்தோம்ல மாடியில் ஒரு வியூ பாயிண்ட், அந்த இடத்த தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நைட்டு ஃபுல்லாக லைட்டில் இருந்தது பார்த்தீங்களா. இந்த இடத்த தான் நைட்டில் நீங்கள் நான் மேலே கூட போட்டு காட்டுறேன், அவ்வளோ லைட்டு வெளிச்சம் தெரிஞ்சது நைட்டில். இது ஃபுல்லாக சேலம் சிட்டியோட வியூங்க. இது நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் பாருங்கள். எங்கே பார்த்தாலும் பில்டிங்ஸு, வீடு, ஹோட்டல்ஸ் நிறைய இருக்கும் போல இருக்குது. அது என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் எங்கே பார்த்தாலும் விலையாக ஏதோ வீடு போல இருந்துச்சு. ஓகே, இப்படியே பேசிகிட்டே இருந்தோன்னா நம்ம போகிற ஸ்பாட்டை மிஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நிறைய ஸ்பாட்டை கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நான் பேச்சை குறைச்சிட்டு டக்குன்னு நம்ம ஸ்பாட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். போகலாங்களா? ஹாய். ஸோ இந்த இடத்துல எப்படி வீடு கட்டியிருக்காங்கிறத பார்த்தீங்களா? இந்த ரோடானது மேடு பள்ளமாக தான் இருக்கும். டக்குன்னு மலையாக அப்படியே ஏறும், டக்குன்னு இறங்கும். இதில் எப்படி லாரி மூலியமாக ஜல்லி கொண்டு வந்துருப்பாங்க, கல் கொண்டு வந்துருப்பாங்க, அதை வச்சு வீடெலாம் கட்டியிருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருந்துச்சு பெருசாக, அந்த பிள்ளைங்க தான் போயிட்டுருக்காங்க. அன்றைக்கி சனிக்கிழமையில் கூட இங்கெல்லாம் ஸ்கூல் இருக்குமா தெரியல என்னன்ட்டு. ஸோ அப்படியே நம்ம ஸ்பாட்டை நோக்கி போக ஆரம்பித்தாச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம போகிற ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் டெம்பிள் தான். அப்படி என்ன அங்கே ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலே ஸ்பெஷல் தான். அந்த கோவில் அமைஞ்சிருக்க இடம் ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப செங்குத்தான ஒரு மலை பாதையில் தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சில இடத்த வந்து நான் டிரைவ் பண்ணுறப்ப கட் பண்ணாமல் நான் உங்களுக்கு கட் பண்ணாமல் காட்டுறேன். ஏன்னா அப்போ தான் பாதை எப்படி இருக்குன்னு பார்த்து போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். எவ்ரி இயர், ஏன்னா ஏற்காடு டவுனுக்கு போகணுங்கிற மும்மரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த ஒரு ஸ்பாட்டை விட்டுருவாங்க. இது வந்து கொஞ்சம் ஏற்காடு டவுனுக்கு முன்னாடியே வந்துட்டு ரைட் கட் பண்ணுறப்போ வரும். அண்ணாமலையார் டெம்பிள் எப்படி போகிறதுங்க? அண்ணாமலையார் கோயிலுக்கு அதில் போய் அந்த லெஃப்ட் தானே. சரி, அதுலேருந்து அங்கே செங்காடு போய் கேட்டிங்கன்னா சரி, தேங்க்ஸ். பாருங்க, நான் ரெகுலராக வர ஆள், எனக்கே அந்த ரூட் வந்து கன்ஃபியூஸ் ஆகி மறந்து போச்சு. ஒன்றும் இல்லை, இது செங்காடுங்க. நீங்கள் அந்த டவுனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2வது ரைட்டு செங்காடுன்னு ஒரு போர்டு இருக்கும். அந்த ஒரு பாதையில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த ரூட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக ஜங்ஷன். இந்த ஜங்ஷன் வந்த உடனே அங்கே ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சிலேருந்து தான் அண்ணாமலையார் டெம்பிள் போகிறதுக்கான பாதை ஸ்டார்ட் ஆகுது. அட்வென்ச்சரான ஒரு பாதை. இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப பாதை அப்படியே செங்குத்தாக தான் ஏறும். உங்களுக்கு வீடியோவில் அப்படி தெரியாது, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கிளியராக கண்டுபிடிக்கலாம். அப்படியே செங்குத்தாகவே வளையும், செங்குத்தாகவே ஏறும். ஒரு ஹில் ஸ்டேஷன் நீங்கள் ஏறுற மாதிரி தான் ஃபீல் ஆகும். இது ஒரு ஊருக்குள்ளே ஒரு கோயிலுக்குள்ளே போகிற மாதிரிலாம் இருக்காது. ஹில் ஸ்டேஷன் மேலே ஒரு ஹில் ஸ்டேஷன்.
லெஃப்ட் சைடில் தெரியுது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன விளைவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, அப்புறம் வந்துட்டு காஃபி பீன்ஸ் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஆரஞ்சு ட்ரீ தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயனார் கோவில் இந்த இடத்துல ஒன்று வரும் மக்களே. அதை உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இந்த லெஃப்ட் திரும்பின உடனேவே அந்த கோவில் இருக்கும். இந்த கோவிலோட அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டாச்சு ஒன்று இருக்கும், ஐயனாரோட ஸ்டாச்சு ஒன்று இருக்கும். இந்த கோவிலை கடந்து தான் நம்ம அண்ணாமலை டெம்பிள் போகணும். இதை ஒரு அடையாளமாக வச்சுக்கோங்க. நான் அதை உங்களுக்கு இப்போ ஜஸ்ட் லைட்டாக காட்டுறேன். ரிட்டர்ன் வரப்போ ஃபுல் வியூவில் காட்டுறேன். இந்த இடம் எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ஒரு குப்பை இருக்கான்னு பார்த்தீங்களா இந்த இடத்துல, எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது பாருங்கள். நம்ம வீடியோவில் எல்லாத்தையுமே சொல்கிற போல வந்துட்டு நேச்சுரல் நம்ம பாதுகாத்தே ஆகணும். ஸோ அதனால் குப்பை போடுவதை தவிர்ப்போம், ஈக்கோ சிஸ்டத்தை பாதுகாப்போம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸ்க்குலாம் வந்துட்டு ஆஃப் ரோடில் ட்ரைவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் மட்டும் விதிவிலக்கா என்ன, இந்த ரோடை நான் சூஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசனே அதுதான். பார்த்தீங்கன்னா பாதி இடத்துல ரோடு இருக்கும், பாதி இடத்துல வந்துட்டு கல் மண் ஒரு மாதிரி கரமரான்னு இருக்கும். ஸோ அதுக்காக தான் மெயினாக சூஸ் பண்ணது. நல்லா இருக்கும். இதில் ஒரு ட்ரைவ் பண்ணி பாருங்களா, சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குற உங்ககிட்ட வந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஸோ இந்த வீடியோவோட குவாலிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் காட்டுற விதம், ட்ரைவ் பண்ணுற ஸ்டைல், இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன் இதை நான் திருப்பி கேட்குறேன் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ அமைப்பா தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற போல் நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே ஃபைன். இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த ரோடு தான் வந்துட்டு அண்ணாமலை டெம்பிளை வந்துட்டு நம்ம ரீச் ஆகிட்டோம். எடுத்துக்கிறேன் 2 ரோடாக பிரியும். அந்த நம்ம லெஃப்ட் எடுத்து மேலே ஏறணும். இது ரொம்ப டேஞ்சரான ஒரு ரோடு. இதுதான் ரொம்ப ஒரு செங்குத்தா மேலே ஏறி ஒரு லெஃப்ட் கட் ஆகும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கியரில் போட்டு இந்த இடத்துல நீங்கள் டிரைவ் பண்ணுங்க. காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், வேனாக இருக்கட்டும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கியரில் வந்து நல்ல ஒரு பிக்கப் கொடுக்கும் உங்களுக்கு. எப்படி இருக்கு பாருங்க வியூவை. நான் கொஞ்சம் பேசாமல் இருக்கேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க இந்த வியூவை. மக்களே, நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இந்த கோவிலில் இந்த இடத்துல 2 பேர் தான் இருந்தோம். ஒன்று நான், இன்னொருத்தர் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அவர் தான் இந்த கோவிலை வந்து பூஜை பண்ணி பராமரிக்கிறவர். வேறு யாருமே இந்த இடத்துல இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மலையில் இந்த மாதிரி ஒரு கோவில், அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லை, ஒரு சத்தம் இல்லைங்க. அந்த இடத்துல காத்தடிக்கிற சவுண்டை தவிர வேறு எதுவுமே கேட்கல. அந்த மாதிரி இடத்துல போய் ப்ரே பண்ணா எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. கோவிலோட அமைப்பை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு, அந்த டிசைன்ஸு. அழகான இடத்துல இங்கே வந்து ப்ரே பண்ணலாம் எப்படி, அதனால இந்த இடத்துல வந்து எனக்காகவும்
வீடியோ பார்க்குற உங்களுக்காகவும் நம்ம சேனலுக்காகவும் சாமி கும்பிட்டு ரொம்ப நேரம் அங்கேருந்து பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நான் இங்கேருந்து கிளம்புனேன். ஆண்டவா, எல்லாரும் எப்போ மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருப்பாங்க. அப்படியே அந்த கோவிலை சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்க மலையில் வந்துட்டு ஒரு வாக் போனேன் நான். இதை விட ஒரு அருமையான காட்சி அந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே இருக்கிறது கோபுரம் போல இருக்குல்ல, அந்த கோபுரம் இல்லை, ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து ஜோதி தீபம் ஏற்றுவாங்கல்ல, அதை போல் அந்த நாளில் இந்த ஒரு டவரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுவாங்க. அதுக்காக வடிவமைக்கப்பட்டது தான் இது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல இருக்கப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இமயமலைக்கே நான் போன போல் எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு உள்ளுக்குள்ளே. ஏன்னா இந்த இடத்துல கோவிலை தவிர எதுவுமே இல்லைங்க. லிட்டரலாக ஒரு மலையில ஒரு கோவில், அவ்வளோதாங்க. வீடு இல்லை, எதுவுமே கிடையாது. ஒரு அட்வென்ச்சரான ஒரு பாதையை கடந்து வந்து இவ்வளோ பெரிய ஒரு கோவிலை இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உண்மையாகவே இந்த இடத்துல வந்து நின்று பாருங்க, அந்த ஒரு ஃபீலை நீங்கள் உணர்வீங்க. எனக்கெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஆகிட்டே இருந்துச்சுங்க இந்த இடம். ஏன்னு தெரில, மேபி இந்த இடத்தோட வைப்ரேஷனா இல்லை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிங்க இருக்கா, அதனாலேயான்னு தெரில. எனக்கு தனியாக இருந்த அந்த தருணம் ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸாக ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, டிராஃபிக் சவுண்டு, ஸோ பொல்யூஷன்ஸ் இதெல்லாம் இல்லாத ஒரு இடத்துக்கு போனால் இங்கே வாங்க. அப்படிப்பட்ட இடம் தான் இது. இந்த இடம் பார்த்தீங்களா, குளம்லாம் வெட்டி வச்சிருக்கிறாங்க. ஒரு கோவில்னு ஒரு குளம் இருக்கணும், அதுக்கு இந்த கோவிலும் வந்துட்டு விதிவிலக்கு இல்லை. எவ்வளோ அழகான ஒரு குளம் பாருங்க. இந்த அழகான காட்சியை ரொம்ப நேரம் நான் ரசிக்க முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஆட்கள் பண்ணி வச்சிருந்த ஒஸ்ட் காரியம் தான். இங்கே பாருங்க, அந்த பக்கம் கோவில், இந்த பக்கம் பாட்டில் போட்டு சாப்பிட்டு உடச்சி வச்சிருக்காங்க. இல்லை, சாப்பிட்றதுக்குன்னு எவ்வளோ இடம் இருக்கு. இந்த இடம் தான். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடந்து போகலான்னு சொல்லிட்டு நான் செப்பல்லாம் கழட்டி வச்சுட்டு வந்தேன். எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இதை மட்டும் நம்ம ஆட்கள் தவிர்த்துட்டாங்கன்னா எல்லா இடமும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்துட்டு ஸ்லிப்பர் அப்படின்னா ஷூ போட்டே வாங்க. ஏன்னா இது போல் பாட்டிலாம் உடச்சி வச்சுருந்து நம்ம காலில் குத்திச்சுன்னா நம்ம இங்கேருந்து கீழே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு 7 கிலோமீட்டர் நீங்கள் இறங்கி போய் ஆகணும். ஸோ அதனால் பெட்டர் இந்த இடத்துல காலில் ஏதோ போட்டுக்கிறது நல்லது. ஓகே, நான் இந்த இடத்த வந்துட்டு அப்படியே கொஞ்சம் சுற்றி காட்டின ஸ்பீட் போர்டில் வச்சு நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கோபுரத்துலேருந்து எவ்வளோ தூரம் கீழே இறங்கி வந்திருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு மேலே நான் இறங்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ரிஸ்க் என்னன்னு தெரியாது. எங்கேயுமே ஒரு புது இடம் நீங்கள் போகிறப்போ வந்துட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்தெல்லாம் இறங்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு கூட ஹெல்ப்புக்கு யாராவது ஒருத்தங்க இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு லிமிட்டோடு தான் எல்லாமே என்ஜாய் பண்ணணும். அதுதான் என்னோட ஒரு அட்வைஸு. ஸோ நான் அப்படி தான் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. நேச்சரும் அழகானது தான், ஆனால் ஆபத்தும் அங்கே தான் இருக்கும். ஸோ எல்லாமே லிமிட்டாக இருந்துச்சுன்னா நல்லது. இந்த இடத்துல ரொம்ப கியூட்டான அழகான ஒரு சிவன் ஸ்டாச்சு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் சிவன் ஸ்டாச்சுவை வந்துட்டு பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து லிங்கம் வடிவில் நான் நிறைய இடத்துல, நம்ம எல்லாருமே லிங்கம் வடிவில் தான் பார்த்துருப்போம். சிவன் ஸ்டாச்சு இந்த இடத்துல யார் செஞ்சு வச்சாங்கன்னு எனக்கு தெரியலங்க. நான் 2-3 டைம் இங்கே வந்திருக்கேன். அப்போல்லாம் பார்க்காத ஸ்டாச்சு இப்போ நான் என் கண்ணில் பட்டிருக்கு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த சிலை. ஏற்காடில் இருக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சிலையை யார் கொண்டு வந்து இங்கே வச்சுருப்பாங்கங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அண்ணாமலையார் டெம்பிளோட சிறப்பு அம்சங்கள் வேறு ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் கூட, கீழே டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கப்போ ஒரு வயசானவர் சொன்னார், இந்த இடத்துக்கு சூப்பர் ஸ்டார்லாம் வந்து பார்த்துருக்காராமே, உண்மையா? அதுவும் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு ஏற்காடில் இருக்கவங்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு கியூரியாசிட்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க யானை இருக்குல்ல, இந்த யானையை கூட நம்ம பசங்க விட்டு வைக்க மாட்டுறாங்க. அதில் வந்துட்டு நேம் எழுதி வைக்கிறது, யானையை உடைக்கிறது, பாருங்கள் எவ்வளோ அழகான சிலை. ஆனால் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? என்ன சொல்லலைங்க, எனக்கு பின்னாடி இருக்க யானையை சொல்கிறேன். ஜோக் இல்ல இல்லையா?
ஸோ அங்கேருந்து ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. ஸோ போகிற வழியில் பார்த்தேன் நிறைய இடத்துல கேம்ப் ஃபயர்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் யார் வந்து பண்ணுறாங்கன்னு தெரில. பிரச்சனை என்னென்னா கேம்ப் ஃபயருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் பாட்டில்லாம் கிடக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்து சாப்பிட்றதே தப்பு. சரி சாப்பிடுங்க, அதை ப்ராப்பராக எடுத்து அப்ரூவ் படுத்திட்டு போகலாம்ல. இங்கே வந்து சாமி கும்பிட்றவங்க அவங்க காலில் இதை குத்தி அவங்க மறுபடியும் கீழே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு 7 கிலோமீட்ரு மறுபடியும் அவங்க இங்கே வருவாங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த மாதிரி தவறுகள் மறுபடியும் பண்ணாதீங்க. இந்த இடத்துல ஒரு கிணறு இருந்துச்சு, அந்த வியூ உங்களுக்கு காட்டுறேன். மலையில் ஒரு கிணறு, அதுக்குள்ளே தண்ணி. இது எப்படிங்க இது வந்து ஊத்தா இல்லை வந்து மழை தண்ணியில் இது இருக்கா, இல்லை பூமியிலேருந்து இவ்வளோ தூரம் வரணும்னா மலையெல்லாம் தாண்டியில் மேலே வரணும்? இந்த ஏரியாவில் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது எப்படி அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த செங்குத்தா இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு பாதை, அது இப்படி தான் வரும். மேல் வியூலேருந்து காட்டுற மாதிரி இப்படி வந்து இப்படி ஏறி இங்கே வந்து நிற்கும். இது உங்களுக்கு வீடியோவில் அப்படி தெரியல செங்குத்தா, பட் நீங்கள் டிரைவ் பண்ணுறப்ப அதை ஃபீல் பண்ணீங்க. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் கியரில் வாங்க, அதுதான் உங்களுக்கு செக்யூர் அண்ட் சேஃப்டி, உங்களால் போக முடியும். ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த இடத்துலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கேருந்து மணியை வந்துட்டு 2 டைம் அடிச்சுட்டு ஆசை அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஹோப் உங்களுக்கு இந்த அண்ணாமலையார் டெம்பிள் வியூ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தாலும் இல்லை பார்க்கலனாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அடுத்த ஸ்பாட்டை நோக்கி நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த இடத்த உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம இப்போ கீழே இறங்கணும்னா நீங்கள் இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும், லெஃப்ட் எடுத்துடக்கூடாது. நான் லெஃப்ட் எடுத்தேன், ஏன்னா வந்து இது கீழே என்னதான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம். கீழே ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஊர் இருக்குது. அதனால் அதை அது கீழே ஒன்றும் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு பெரிய கதை. அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அவர் தான் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையில் ஒரு கட்டமைப்பு எல்லாம் ஏற்பட்டு. கீழே என்னையா இருக்கு? டூரிஸ்ட் ஸ்பாட் எதாவது இருக்கா? கீழே டூரிஸ்ட் ஸ்பாட் எதாவது இருக்கா? கீழே ஏதாவது பார்க்குற போல எதாவது இருக்கா? பார்த்துமா கீழே ஏதாவது சுற்றி பார்க்குற மாதிரி ஏதாவது இடம் இருக்கா? இல்லை. சரி ரைட், சரிங்க, ஓகே. இல்லை சும்மா வந்தேன், இந்த பக்கம் வந்தேன். கீழே ஏதாவது பார்க்குற மாதிரி இடம் இருக்கான்னு கேட்குறேன். கீழே பார்க்குற மாதிரி ஏதாவது இடம் இருக்கான்னு கேட்டேன். பார்த்துமா சுற்றி பார்க்குற மாதிரி ஏதாவது இடம் இருக்கான்னு கேட்டேன். அது அங்கே போகணும் கோயிலுக்கு. அங்கே பார்த்துட்டேன். இங்கே எதுவும் இல்லையா? இங்கே இல்லை. சரி ஓகேயா. அவருக்கு லிஃப்ட் தருவோமா? வரீங்களா? வண்டியில் உட்காருங்களா? உட்காருங்களா? உட்காருங்க. உட்கார முடியுமா? பிடிச்சிக்கோங்க. என்ன போலாங்களா? ஸோ ஃபைனலி அந்த தாத்தா கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் கீழே சுற்றி பார்க்குறதுக்கு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே, அவரை அப்படியே விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை. சரி அவரை அப்படியே லிஃப்ட் கொடுத்து அவர் எங்கே போகணுமோ அங்கே போய் இறக்கி விட்டுடலான்னு சொல்லிட்டு அவரை அப்படியே பைக்கில் உட்கார வச்சுட்டேன். அவருக்கு எப்படி பார்த்தாலும் வயசு ஒரு 80க்கு மேலே தான் இருக்கும். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி அவர் இந்த ஏஜில் எப்படி இவ்வளோ ஆக்டிவாக நடந்து வர்றாரு, தள்ளாடினா கூட நடந்து வரணும்ல. அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அவருக்கு நான் பேசுறது எதுவும் சரியாக காதில் உள்ள. சரி ஓகே, அவரை பத்திரமா இறக்கி விடணும் அப்படிங்கிற ஒரு மைண்டோடய நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வீடியோவில் நீங்கள் கொஞ்சம் நான் வேகமாக வச்சுருக்கனால ஸ்பீடாக போகிற போல இருக்குது. பின்னாடி அவர் இருக்காருங்கிறது மைண்டில் அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு, அதனாலேயே ஸ்லோவாக போனேன்.
வண்டி இவ்வளோ தான் போகும். சரி சரி. காசு ஒரு 5 ரூபா கூட. என்ன காசு காசு வேணுமா? ஆ டீ சாப்பிடணுமா? இந்தாங்க. சாப்பிட்டுமா? பாய். ஆ போதும். ஸோ ஸ்வீட் இல்லை, அவர் எவ்வளோ அழகாக உரிமையாக வந்துட்டு வண்டியில் ஏறி உட்காந்து அதுக்கப்புறம் இறங்குறப்ப நம்மக்கிட்டேருந்து காசு வேணும்னு கேட்டார் பாருங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிளகு செடி. ஆக்சுவலாக இது ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து ஆக்சுவலாக பிரிக்கக்கூடாது நிறைய விஷயங்கள். நான் சும்மா சாம்பிளுக்கு ஒன்று எடுத்து பார்த்தேன் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? மிளகு பச்சையாக இருந்தால் எப்படி தான் இருக்கும். இந்த வந்துட்டு எடுத்து வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் அதை நுணுக்கி அதை தான் நம்ம வீட்டில் மிளகாக சாப்பிட்றோம். இதை நான் லைட்டாக சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ காரமாக இருந்துச்சு பச்சையாக சாப்பிட்றப்ப. ஸோ அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு மறுபடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஐயனார் கோவிலோட என்ட்ரன்ஸ் தான். நம்ம மேலே ஏறுறப்ப பார்த்தோம்ல அந்த கோவில் தான். இப்போ இந்த கோவிலை சுற்றி காட்டுறேன், நீங்களும் அப்படியே பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. வந்தீங்கன்னா சாமி கும்பிடுங்க. இந்த இடம் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகே, ஸோ அண்ணாமலையார் டெம்பிள் நீங்கள் போனீங்கன்னா இந்த கோவிலை விசிட் பண்ணுங்கள். ஸோ அண்ணாமலையார் டெம்பிளை பற்றி உங்களுக்கு கிளியரான ஒரு பிக்சர் கிடச்சிருக்கும். ஸோ யூடியூப்பில் அண்ணாமலையார் டெம்பிளை பற்றி இவ்வளோ கிளியராக இது வரையும் யாரும் போடல. ஸோ டெடிக்கேட்டிவாக ஒரு வீடியோ போடணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவை ஒன்லி அண்ணாமலையார் டெம்பிளுக்கு மட்டும் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, அது ரொம்ப சந்தோஷம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதே போல் உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள். நான் எல்லா வீடியோலையும் அதனால தான் நான் கேட்டுட்ருக்கேன். ஏன்னா நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்னா ஓகே உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பதிப்பையும் நான் இதே ஸ்டைலில் தான் கொண்டு போவேன். எனிவே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம மலையிலேருந்து கீழே இறங்குறோம். ஐ மீன் அண்ணாமலையார் டெம்பிள்லேருந்து கீழே இறங்குற வியூ தான். ஸோ இதை நான் மியூசிக் மூலியமாக போடுறேன், உங்களுக்கு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஏறின இடத்துல இப்போ இறங்குறோம். அந்த இதுதான் வந்து செங்காடு ஜங்ஷன். அந்த செங்காடுங்கிற நேமை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கொப்பனூர் வந்துட்டு செங்காடு எப்படி போகணும்னு கேட்டிங்கனாலே இந்த ஜங்ஷன் யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அந்த ஆர்ச்சை பார்த்தோன்னே நீங்கள் போயிடலாம். ஓகே, இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ நைட்டில் காட்டினல இது வந்து டவுன் தான். டவுனுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். டுவர்ட்ஸ் பஸ் ஸ்டாண்டை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கோம். இப்போ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டோட இது அதுக்கு ஆப்போசிட் கடை. இப்போ இன்னொரு வே ஒன்று பஸ் ஸ்டாண்டோட அவுட் இதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஏடிஎம் நான் நைட்டு காட்டினேன் உங்களுக்கு. ஸோ இந்த பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் தான் பரோட்டா சாப்பிட்டோம். இப்போ மார்னிங் வேறு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா. ஸோ அதனால் என்னென்னா அந்த ரவுண்டானா கிட்ட நான் போயிட்டேன். எல்லா ஹோட்டலுமே நம்ம சாப்பிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ல.
ஸோ இந்த ரவுண்டானாவை தாண்டி இந்த இடத்துல நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி, அதுக்கு கீழே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு ஹோட்டல் தான் நான் போய் சாப்பிட்டேன். பேர் சிவான்னு நினைக்கிறேன் ஹோட்டல் பேர். நல்லா இருந்துச்சுங்க. ஸோ அவ்வளோதான், இந்த இடத்துல நான் வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த மேக்ஸிமம் வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு ஏற்காடு சீரீஸை வந்து என் பண்ணலான் தான் இருக்கேன். ஏன்னா மெயினாக அண்ணாமலை டெம்பிளுக்காக தான் நான் வந்து ஏற்காடு வந்தேன். இது நிறைய பேர் வந்து காட்டல யூடியூப்பில். ஸோ நம்ம காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் காட்டிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு சில ஸ்பாட், அப்புறம் வந்துட்டு ஒரு ஃபேக்ட்ரி டூர் ஒன்று இருக்குது, சாக்லேட் ஃபேக்ட்ரி, அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதோட வந்துட்டு ஏற்காடு டூரை வந்து நான் என் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு எந்த ரைட் போகலான்னு சொல்லிட்டு நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற போல் நான் பிளான் பண்ணி உங்களுக்கு அழகான வீடியோ எடுத்து நான் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் சப்போர்ட்டிங். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நன்றி நன்றி நன்றி.